ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, நல்ல புத்திசாலியான குழந்தைங்க. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணா சூப்பரா வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்ஸ் எல்லாம் பார்த்தா 80+ 90+ எடுப்பாங்க. ஆனா அவங்கள எக்ஸாம்க்கு படிக்க வைக்கிறதோ, இல்லைன்னா ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதுக்குள்ளேயோ உங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடும். ஒரு 5 மினிட்ஸ் உட்கார்ந்த உடனே ஒரு பிரேக் வேணும், இல்லைன்னா எந்திரிச்சு போறது, அம்மா நான் அப்புறம் பண்றேன், எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றது. அண்ட் நமக்கு என்ன தோணும், நல்ல புத்திசாலியான குழந்தை கொஞ்சம் ஒழுங்கா பொறுப்பா படிச்சா என்ன, இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா நல்லா இருக்கும். ஆனா அவனுக்கு படிப்புல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, சோம்பேறித்தனம் தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்க ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாதது இல்ல. இங்கத்திய பிரச்சனையே வேற. இந்த அட்டென்ஷன் இஷ்யூ நம்ம இப்ப ஃபிக்ஸ் பண்ணலன்னா இப்போ 80 90 எடுக்கிற பசங்க கொஞ்சம் பெரிய கிரேட்ஸ் போக போக பாத்தீங்கன்னா டாஸ்க்லாம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நிறைய ஃபோக்கஸும் அட்டென்ஷனும் தேவைப்படும் அந்த பசங்களுக்கு. அப்ப அவங்களுடைய மார்க்ஸ் கிராஜுவலா குறைய ஆரம்பிக்கும். அண்ட் இது என்ன ஆகும், வளர வளர அவங்க அந்த ப்ராப்ளமை இன்வர்டா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு மேக்ஸ் வரல, நமக்கு படிக்கிறது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் குழந்தைங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்டடீஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வித்ட்ராவல் சிம்பிள் காட்டுவாங்க. எப்பயுமே ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், நம்ம படிச்சதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது. ஒரு பிரைட்டான சைல்டு அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ண முடியாம ஸ்டக் ஆகிடலாம், இந்த அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ் இஷ்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணலைன்னா. ஸோ இது லேசினஸோ இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளமோ கிடையாது. இது நம்ம குழந்தைங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உருவாக்க வேண்டிய விஷயம். பேரண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அது எப்படி ஒரு புத்திசாலியான குழந்தையினால ஃபோக்கஸ் மட்டும் பண்ண முடியாம இருக்க முடியும் அப்படின்ட்டு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸுங்க. ஒன்று இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்டது, அதுதான் நம்ம ஐக்யூன்னு சொல்லுவோம். குயிக்காக கற்றுக்கிறது, பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணுறது, ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே அந்த பிரெயின் சிஸ்டம் பார்த்துக்கும். அண்ட் இன்னொரு சிஸ்டம் இருக்குங்க, அது பேர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் சிஸ்டம். அதுதான் பசங்களுக்கு ஃபோக்கஸ், பிளானிங், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும், அதை எப்படி நம்ம முடிக்கணும், செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, இது எல்லாம் பண்ணுறது எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் சிஸ்டம். குழந்தைங்களுக்கு ஹையர் ஐக்கியூ இருக்கும்போது அவங்களால எல்லா விஷயமும் ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும், கற்றுக்கவும் முடியும். பட் எப்போ அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ தான் அவங்களால அதை ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ரியல் ரிசல்ட்ஸ் லாங் டேர்மில் அவங்க வளர வளர பார்க்க முடியும். இந்த ஃபோக்கஸ் ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷனோ டிசிப்ளினையோ தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ட்ரக்சர். ஒரு 5 விஷயம் உங்களுடைய ஹோம் என்விரான்மெண்ட்ல நீங்க கொண்டு வரது மூலயமா உங்களால உங்க பசங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். புத்திசாலியா இருக்கிற உங்க குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த 5 விஷயத்த உங்க வீட்டில் நீங்க பண்ணுங்க. வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு, ஒரு சர்டிஃபைட் பேரண்டிங் எஜுகேட்டர் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். நான் பேரண்ட்ஸ்க்கு அவங்க பசங்களுடைய மெமரி, ஃபோக்கஸ் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சயின்ஸ் பேஸ்டு டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி கொடுத்து அது மூலயமா அவங்க பசங்க லைஃப்லேயும் சரி அகாடமிக்ஸ்லேயும் சரி எக்ஸல் பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இந்த 5 விஷயமும் நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக புரிஞ்சிக்கிட்டா தான் உங்களால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்ட்ரடியூஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான கான்செப்டை கூட நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்ட கான்செப்டை ஒரு நோட் புக் எடுத்து பென்சிலில் எழுது அப்படின்னு சொன்னால் அங்கே தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கு, ஆனால் அந்த இன்டெலிஜென்ஸை ஆக்ஷனாக மாற்றுறதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் தான் அவங்களுக்கு வீக்காக இருக்கு. இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொன்னால் அவங்க பண்ண மாட்டாங்க, நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படியே ஹோம்ஒர்க் பண்ண உட்காந்தாலும் எந்திரிச்சு கிளம்பிடுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு 4 மணிக்கு ஹோம்ஒர்க் பண்ண போகிறோம், மேக்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதை முடிச்சுட்டு சயின்ஸ் போகிறோம். அண்ட் உனக்கு இந்த ஹோம்ஒர்க்கு நடுவில் 20 மினிட்ஸ் ஒன்ஸ் அம்மா 5 மினிட்ஸ் பிரேக் கொடுப்பேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டைமர் ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நீங்கள் குழந்தைகிட்ட இதில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மணிக்கு பண்ண போகிறோம், எங்கே பண்ண போகிறோம், எதை படிக்க போகிறோம், அண்ட் படிக்கும்போது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் குழந்தைகிட்ட சொல்லிட்டீங்க. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க யோசிக்கிறதுக்கான அந்த லோடும் கன்ஃபியூஷனும் குறையும். அவங்கக்கிட்ட இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு கிளாரிட்டி இருக்குது. அதனால குழந்தைங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறவங்க குழந்தைகிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் ஒன், டோபமைன் கேப். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் மொபைலில் இருக்கும்போது ஸ்பெஷலி ஷார்ட் டியூரேஷன் வீடியோஸ், ஷார்ட்ஸோ ரீல்ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஸ்க்ராலிங், கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டினியூஸாக அவங்களுக்கு டோபமைன் ஹிட் அவங்க மைண்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஃபோன் பார்த்துட்டு நீங்கள் ஹோம்ஒர்க்குக்கு அவங்கள டிரான்சிஷன் பண்ண உட்கார வச்சிங்கன்னா அந்த டோபமைன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், 20-30 மினிட்ஸ் ஆகும். இப்போ ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் போட்டுட்டே இருக்காங்கன்னா அதை சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டோபமைன் ஹிட் வரும். ஆனால் அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த விஷயத்த செய்யறதுக்கான பொறுமை இருக்காது. ஸோ அதனால நீங்க ஸ்க்ரீன் டைமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா மட்டும் போதாது, அந்த ஸ்க்ரீன் டைமை நீங்க ரெகுலேட்டும் பண்ணணும்.
ஹோம்ஒர்க்குக்கு முன்னாடி அவங்க பார்க்கக்கூடிய கண்டென்ட்ல கண்டிப்பா ஃபாஸ்ட் மூவிங் திங்ஸோ, ஷார்ட்ஸோ, ரீல்ஸோ இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வீடியோ கேம்ஸ் ரொம்ப 3D விஷுவல் எஃபெக்டா அப்படியே ரிவால்வ் ஆகிறது, ஓடுறது, அந்த மாதிரி 3D கேம்ஸ் ஹோம்ஒர்க்குக்கு முன்னாடி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் முடிஞ்சா உங்க பசங்களோட உட்காந்து வியூவிங் பண்ணுங்க. அதாவது பசங்க என்ன பாக்குறாங்க அப்படிங்கிறத பேசிக்கிட்டே பண்ணும்போது பாத்தீங்கன்னா குழந்தைங்க அந்த ஸ்கிரீன்ஸ்குள்ள ரொம்ப மூழ்கி போக மாட்டாங்க. அண்ட் நமக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நம்ம பசங்க என்ன வாட்ச் பண்றாங்க அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க்கோ படிக்கவோ உட்கார வைக்கும் போது அந்த என்விரான்மெண்ட்லயே போன் இல்லாத மாதிரி பாத்துக்கணும். அப்படின்னா போனை சைலண்ட் மோட்ல வைக்கிறதோ, போனை ஷெல்ஃப்ல வைக்கிறதோ கிடையாது. இப்ப நீங்க எந்த ரூம்ல படிக்கிறீங்களோ அந்த ரூம்லயே அந்த போன் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா ஃபோன் சரௌண்டிங்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டிஸ்ட்ராக்ஷன் தாட்ஸ் மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபோன் கிடைக்கவே போறது இல்லை அப்படிங்கிற ஒரு ரொம்ப தெளிவான டெட் எண்ட் மாதிரி அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க பிரெயினுக்கு அந்த ஸ்டிமுலஸ் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடும். அப்ப அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மூணாவது விஷயம், கிவிங் தெம் அ ரைட் லெவல் ஆஃப் சேலஞ்ச். புத்திசாலியான குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியான டாஸ்க் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக போர் அடிச்சிடும். அண்ட் ரொம்ப கஷ்டமான டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அதனால இரிட்டேட் ஆகி கடுப்பாயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு ரைட் லெவல் ஆஃப் சேலஞ்சை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ உங்கள் குழந்தை மேக்ஸ் பண்ண உட்கார போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகிட்ட சொல்லுங்க, நான் இன்னைக்கு உனக்கு 10 சம் கொடுக்க போகிறேன். அதில் வந்து 6 சம் ஈஸியாக இருக்கும், 3 சம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், லாஸ்ட் சம் உன்னுடைய லேர்னிங்கை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ குழந்தைங்க ஸ்லோவாக அந்த போர்டுக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிரான்சிஷனை ஸ்லோவாக கிராஸ் பண்ணுவாங்க. மாதிரி மிக்சர் ஆஃப் திங்ஸ் வித் ரைட் சேலஞ்சஸ் இருக்கும்போது பிரெயின் வந்து கண்டினியூஸா எங்கேஜ் ஆகும், அவங்களுடைய ஃபோக்கஸ் ஸ்பேன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட 3 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதுல எந்த பாயிண்ட் உங்களுக்கு இது வரைக்கும் ரெசனேட் ஆயிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. 4th பாயிண்ட், ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் டயட். இதை பத்தி நான் என்னுடைய பழைய வீடியோஸ்லயும் நிறைய பேசியிருக்கேங்க. தூக்கமும் சரியான உணவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் பலத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய மூளையுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷலி நம்ம மெமரிக்கும் சரி, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் சரி. குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்பர் குவாலிட்டியான ஸ்லீப் இல்லைன்னா நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண கஷ்டமா இருக்கும், அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இதனால அவங்களுக்கு எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணவும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டடியில் ப்ரீ ஸ்கூல் குழந்தைங்க ரொம்ப நேரம் நைட் லேட்டாக தூங்கினவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோலும் எமோஷனல் கண்ட்ரோலும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா broken sleep is equal to broken regulation. அப்போ சாப்பாடு, நிறைய பசங்க காலையில் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஸ்கூலுக்கு போக அவசரம். அண்ட் அதை விட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹை சுகரி ஃபுட்ஸோ இல்லைன்னா ஸ்நாக்ஸில் வந்து நீங்கள் பிஸ்கெட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா பயங்கரமான சுகர் ஸ்பைக் இருக்கும். அண்ட் ஸ்லீப் சரியாக இல்லாமல் இந்த மாதிரி சுகரி ஃபுட்ஸ் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனர்ஜியுடைய ஸ்பைக்கு கொடுத்து அப்படியே கிராஷ் நடக்கும். அதனால குழந்தைங்களால ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிக்கல் ஃபிக்ஸ், டெய்லி குழந்தைங்கள சேம் ஃபிக்ஸட் டைமில் படுக்க வைங்க. அது குழந்தைங்களுக்கு ஒரு ரித்தமை கொண்டு வரும். அண்ட் அதுக்கு ஒரு ரொட்டீனும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக ப்ரோட்டீன் ரிச்சாக பார்த்துக்கோங்க. ஸ்லீப்லேயும் சரி, ஃபுட்டுலேயும் சரி, குவான்டிட்டியோடு சேர்ந்து குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். இந்த ஃபுட் அண்ட் ஸ்லீப் சேஞ்சஸ் உங்கள் குழந்தையுடைய பிரெயின் சிஸ்டத்துக்கான பயாலஜிக்கல் சேஞ்சஸை கொடுக்கும். அண்ட் அது பிரெயினுக்கு ஒரு ஸ்டேபிள் என்விரான்மெண்ட் கொடுக்கும். 5th பாயிண்ட், மூமெண்ட். டைம் பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்களை வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்ல என்கேஜ் பண்ண டைம் இருக்காது. அண்ட் அதனால இது நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை மிஸ் பண்ணிடுறோம். புத்திசாலியான குழந்தைங்க எமோஷனலி இன்டென்ஸாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எப்பயுமே கொஞ்சம் டீப்பாக இருக்கும், ஆங்ஸைட்டியை ஹோல்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க பாடியும் சரி பிரெயினும் சரி ரெடியா இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் அவங்க பாடி அண்ட் மைண்டும் ரெகுலேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 to 20 minutes அவங்கள ஃபிசிக்கலி எங்கேஜாக இருக்கிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸில் கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணுங்க. அது அவங்களுடைய ஸ்டடி அண்ட் ஹோம்ஒர்க் ரொட்டீனை ரொம்ப ஸ்மூத்தாக்கும். சைக்கிளிங், ரன்னிங், ஸ்கிப்பிங், பால் பிளே, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துருங்க. பசங்க இந்த மாதிரி ரொம்ப ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாடி செட்டில் ஆகும், பிரெயின் அலர்ட் ஆகும், ஃபோக்கஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இன்னைக்கு நம்ம புத்திசாலியான குழந்தைங்களை எல்லா விஷயத்தையும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கு 5 விஷயங்கள் உங்கள் வீட்டில் பண்ண வேண்டியதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வர்றது, அவங்களுக்கான டோபமைன் கேப்பை பார்த்துக்கிறது, 3வது விஷயம் ரைட் லெவல் ஆஃப் சேலஞ்ச், அண்ட் அவங்களுக்கான ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ஃபுட்டை என்ஷூர் பண்ணிக்கிறது, அண்ட் 5th தேவையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகிறது. இந்த 5 விஷயமும் சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது உங்கள் குழந்தைங்க கிராஜுவலி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஞாபகப்படுத்தாமல், நேக் பண்ணாமல், ஃபாலோ பண்ணாமல் அவங்களாலேயே அவங்கள செல்ஃப் ரெகுலேட்டும் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைங்க கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்.
பட் ஓவர் த டைம் கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்கள் குழந்தைங்களுடைய இன்டெலிஜென்ஸ்க்கு சரியான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுங்க. அண்ட் அது அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்பில் அகாடமிக் சக்ஸஸை கொண்டு வரும். இந்த 5 ஃபிக்ஸஸில் எது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுக்குமே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இன்னொரு பேரண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரெயின் பேஸ்டு பேரண்டிங் வீடியோஸ் உங்கள் குழந்தைங்களுடைய பிரெயின் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.